நமஸ்காரம். நான் இன்னைக்கு உங்களுக்கு சில ஸ்டோரி சொல்ல போறேன். மகா சிவராத்திரி வருதுல்ல, அதனால நான் உங்களுக்கு சிவன் கதைகள் சொல்ல போறேன். இது சோம்நாத் டெம்பிள் குஜராத்ல இருக்கு. நம்ம இப்ப குஜராத்துக்கு போலாமா? சிவனோட கதையை கேட்கலாமா? ஒரு ஊர்ல தக்ஷ பிரஜாபதி அப்படின்னு சொல்லி ஒரு கிங் இருந்தாங்களாம். அவங்களுக்கு 27 டாட்டர்ஸா. அந்த 27 டாட்டர்ஸையும் 3க்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்களாம். 3 நீலாக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்களாம். நீலா ரோஹிணி அப்படின்ற பொண்ணோட மட்டும்தான் இருந்துச்சான், வேற யாரோடையுமே இல்லையா. அதனால மிச்ச டாட்டர்ஸ் எல்லாரும் போய் கிங்கு கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணாங்களாம். கிங் தக்ஷ பிரஜாபதி இத கேட்டு, இங்க பாருங்க, இதெல்லாம் பண்ணக்கூடாது, யாரு மேல அஃபெக்ஷன் காட்டாங்க சொன்னாங்களாம். சொன்ன உடனே அவரும் ஓகே சொன்னாராம். பட் ஆனா திருப்பி பண்ணிட்டே இருந்தாராம். இத கேட்டு திருப்பி அந்த டாட்டர்ஸ் எல்லாரும் போய் கம்ப்ளைண்ட் பண்ணாங்களாம். கம்ப்ளைண்ட் பண்ண உடனே இத பார்த்து தக்ஷ பிரஜாபதி ரொம்ப கோவப்பட்டு இந்த 3 சாபம் கொடுத்துட்டாராம், உன்னோட லைட்டே போயிடும் சொல்லி. இத பார்த்த இந்திரன் அலையெல்லாம் பெருசா வளர ஆரம்பிச்சிட்டான். அச்சிச்சோ அப்படின்னு சொல்லி பிரம்மா கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணாராம். கம்ப்ளைண்ட் பண்ண உடனே பிரம்மா சொன்னாராம், இங்க பாருங்க, அவரை சிவன் கிட்ட ஒரு பாண்ட் பண்ணி அதுல சிவலிங்கத்தை வச்சு தவம் பண்ண சொல்லுங்க அப்படின்னு சொன்னாராம். சரின்னு அந்த 3 போய் போய் மகாமிருத்யுஞ்சய மந்திரா சொல்லி தவம் இருந்தாங்களாம். அப்ப சிவன் ரொம்ப ப்ளீஸா இருந்து வந்தாராம். என்ன வேணும் அப்படி கேட்டாராம். அவர் இந்த மாதிரி இந்த சாபத்துல இருந்து காப்பாத்துங்க சொன்னாராம். உடனே அவர் நீ கொஞ்ச நாள் தேவை, கொஞ்ச நாள் வளருவ அப்படின்னு சொன்னார். சொன்ன உடனே இத கேட்ட மூன் ரொம்ப சந்தோஷமாகி பாட்டு பாட ஆரம்பிச்சாங்களாம். அந்த பாட்டுல சிவன் அப்படியே ஒரு லிங்கம் பண்ணாராம். அந்த கோவில் இந்த குஜராத்ல தான். சோமா அப்படின்னாலே மூணுக்கு காட்சி கொடுத்த சிவன்றதுனால சோம்நாத் டெம்பிள்னு சொல்றாங்க. இதுக்கு பக்கத்திலேயே ஒரு ஃபாரஸ்ட் இருக்கு. அதுலதான் கிருஷ்ணர் இறந்து அவரோட பாடி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. உங்களுக்கு இந்த கோவில் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்திருக்கும்ல. ஹர ஹர சங்கரா, ஜெய் ஜெய் சங்கரா. உங்களுக்கு இந்த ஸ்டோரி ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. பை பாய்.